திராவிட கட்சியின் அவலத்தின் மத்தியிலும் ஒரு சந்தோஷமான செய்தி. மத்திய அரசு ஸ்மார்ட் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட திருநெல்வேலி ஜங்ஷன் பேருந்து நிலையத்திற்கு பெரியார் பெயரா? மக்கள் கருத்து என்ன? வணக்கம். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விடியல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, விடிய ஆட்சி, என்னென்னமோ ஆட்சின்னு சொல்லி நாடே என்னென்னமோ ஆகிப்போச்சு. அவன் ஆட்சி வந்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலை, கொள்ளை, மணல் கடத்தல், ஊழல், இதெல்லாம் ஜாதி சண்டை மாதிரி இல்லை, ஜாதியை வச்சு அங்கங்கே பிரச்சனைகள், எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமத்தில் தான் இருக்காங்க. சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தான் இருக்காங்க. இது ஆக்சுவலாக இப்போ இன்னைக்கு நடந்த விஷயம்ல, இல்லை 2021 அப்புறம் இவங்க வந்த ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பிறகு வந்ததில்லை. இது அவங்க அப்பா காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இவன் நம்ம கலைஞர் இருக்கும்போதே இதான் பிரச்சனையே. வந்தாலே பார்த்திங்கன்னா கொலை, கொள்ளை, ரவுடிசம் எல்லாமே ஆரம்பிச்சிடும். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் முறப்பநாடில் ரீசெண்டாக ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கும். இந்த முறப்பநாடில் உள்ள விஓஓ ஒருத்தர் பேர் பார்த்திங்கன்னா ஃப்ரான்சிஸ் லூர்து சேவியர். அவரை பார்த்தீங்க அப்படின்னா தாமிரபரணி ஆற்றுல மணல் எடுத்ததை கண்டிச்சிருக்காப்புல. கண்டிச்சதுக்கு திமுக குரூப்பே பார்த்தா அப்படின்னா விஓஓ ஆஃபீஸ்லேயே வச்சு வெட்டி கொண்டாங்க. ஆக்சுவலாக இதுவே பார்த்தா அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்துச்சு. அந்த சூழ்நிலையும் பார்த்தா அப்படின்னா அவருடைய பையன் பார்த்தீங்க அப்படின்னா மார்ஷல் இயேசுவடியான்னு சொல்லி ஒருத்தர். அவர் பார்த்தா அப்படின்னா இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் எழுதி பாஸ் ஆகி சிவில் கோர்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜட்ஜ், நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காப்புல. இந்த விஷயம் தெரிஞ்சு பாஜக தலைவர் அண்ணாமலையும் கூப்பிட்டு அவருடைய சமூக வலைதளத்தில் லூர்து மார்ஷல் இயேசுவடியானுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து, இவ்வளவு கஷ்டமான காலத்துலேயும் கஷ்டமான நேரத்தில் அவன் அப்பாவை தவற விட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த எலெக்ஷன் இந்த பரீட்சையிலையும் பார்த்தேன் அப்படின்னா கடின உழைப்பாலையும் தன்னுடைய விடாமுயற்சியாலையும் அதை எழுதி பாஸ் பண்ணி அவங்க அப்பா கனவையும் சரி அவனுடைய கனவையும் சரி நிறைவேற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. இவ்வளோ சங்கடமான சூழ்நிலையும் ரொம்ப தைரியமாக இதை படித்து அவங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றி அவரும் பார்த்தா நல்ல ஒரு இதாக அவரும் அப்பா மாதிரியே நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிடுவோம். அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டம் நம்ம ஜங்ஷன் பேருந்து நிலையம் எல்லாத்துக்கும் தெரியும். 3 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா கட்டிக்கிட்டு இருந்தாங்க. 2018 அதை ஆரம்பித்து மாநகராட்சி அதை இடிச்சிட்டு கட்டணம் ஆரம்பித்து இப்போ ஒரு வழியாக கட்டி முடித்து இன்றைக்கி திமுக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா திறந்து வச்சிருக்காப்புல. திறந்து வச்ச பற்றி ஒன்றும் குழப்பமே இல்லை. அவங்க ஆட்சி, அவங்க அமைச்சர்கள் தான் திறந்து வைக்கணும், அதில் ஒரு மாற்றமே இல்லை. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எப்பயுமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையும் சரி, இந்த லோகோ அடிக்கிற வேலையும் சரி இங்கேயும் பார்த்துட்டானுங்க. பேர் பார்த்தீங்க அப்படின்னா பெரியார் பேருந்து நிலையம் அப்படின்னு வச்சுட்டாங்க. இது ஒரு லாஜிக் இந்த திராவிட கட்சிகள்கிட்ட என்ன பண்ணுறாங்க இதுன்னு நமக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. அதிமுக காரன் இருந்தான்னா அம்மா இப்போ இல்லைன்னா ஜெயலலிதா, ஜெயா நகர், இல்லை பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் நகர், எம்ஜிஆர் பேருந்து நிலையம், ஜெயலலிதா பேருந்து நிலையம். திமுக காரன் வந்தான்னா பெரியார், அண்ணா, அப்புறம் கலைஞர் நூற்றாண்டு நிலையம் அப்படிங்கானு புரியல. இவங்க தான் இவங்க வந்தப்பறம் தான் தமிழ்நாடுங்கிறத உண்டு பண்ணாங்க என்னன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி சுதந்திர போராட்ட தியாகிகள், போராட்ட வீரர்கள் எக்கச்சக்கவே இருக்காங்க. இன்றைக்கி சவுத்துலேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்பர் 1 வ.உ. சிதம்பரனார் இருக்காப்புல. 2வது பார்த்தீங்க அப்படின்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இருக்காப்புல. அப்புறம் சுப்பிரமணிய சிவா இருக்காப்புல. அடுத்து அதுக்கு முன்னக்கூட்டியே பூலித்தேவன் இருக்காப்புல. அதுக்கு முன்னக்கூட்டியே பார்த்தா அப்படின்னா வீரன் அழகுமுத்துக்கோன், அவருடைய ஹிஸ்ட்ரிலாம் எப்படி எடுத்து இப்போ தெரியுமா அவங்களுக்கு என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வாஞ்சிநாதன் இருக்காப்புல, மணியாட்சியில் இவனை சுட்டு கொண்டவர். அண்ட் தென் நம்ம மருது சகோதரர்கள், வேலுநாச்சியார் அம்மா, எவ்வளவோ பேர் இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வரலாற்றை பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு ஞாபகப்படுத்தணும், அடிக்கடி ஞாபகப்படுத்தணும், அந்த வரலாற்றை தெரியப்படுத்தணும்னு சொல்லி தான் இந்த பேரெல்லாம் வைக்கணும், தெரிய வைக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பழைய நம்ம தமிழ் வரலாறு, போராட்ட வரலாறு, உண்மையான தமிழ் வரலாறை பூரா அழிச்சிட்டு திராவிட வரலாறை பார்த்தீங்க அப்படின்னா வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பார்த்தீங்க அப்படின்னா பெரியார்
பஸ் ஸ்டாண்டு, கலைஞர் நூற்றாண்டு நிலையம் அப்படி இப்படின்னு சொல்லி என்னதையோ வச்சு மக்கள் மனசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திராவிட போதையாக்கி, மது போதையில் ஆல்ரெடி பாதியை சுற்றித்துறான், திராவிட போதையாக்கி அவங்களுக்கும் வந்து பார்த்தா அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்குண்டான வழி செய்கிறாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்று அரசியல், அதாவது மாற்று கட்சி, ஒரு கட்சி வந்து இந்த பேர் முதல் வேலையாக இந்த பேரை வந்து இந்த கலைஞர் பேர், அப்புறம் அவன் ஒய்ஃபு பேர், இல்லைன்னா வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஜானகி அம்மா, அந்த அம்மா பேர், அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரை முதல்ல எடுத்துகிட்டு நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள், அப்புறம் நம்ம தமிழுக்கு துண்டாற்றிய பேரறிஞர்கள், அண்ட் தென் வந்து பார்த்தா காமராஜர் அவர், அந்த மாதிரி ஆனால் பார்த்தா உண்மை விசுவாசி, உண்மையாக தமிழ்நாட்டுக்காக உழைச்சவங்களுடைய பேரை வச்சு அவங்கள திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி அவங்களுடைய வரலாற்றை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து எதிர்கால சந்ததிக்கு எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு உண்டான வேலையை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களாக நம்ம தான் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை பொறுத்தவரை இவங்க 2 பேர் தான், அதிமுகவை பொறுத்தவரை 1 தான். ஒவ்வொரு ஆட்சி காலத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா, எம்ஜிஆர் பாராட்டு விழா, ஜெயலலிதாவோட நினைவு விழா, ஜெயலலிதா என்னைக்காவது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் தமிழ்நாடு முழுவதும் வாவு சிதம்பரனார் பாராட்டு விழா அப்படின்னு சொல்லி நடத்த மாட்டாங்க. நினைவு பாராட்டு விழா, புத்தக விழா அப்படின்னு நடத்த மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு விழா நடத்த மாட்டாங்க. அது இந்த ஊர் மக்கள் நடத்துவாங்க. வழக்கம் போல் இவங்க போய் அங்கே நின்றுக்கிட்டு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு வந்துடுவானுங்க. இதுதான் கடைசியாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மக்களாகி நம்ம தான் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல்னாலும் சரி, அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்னாலும் சரி, நம்ம யோசித்து இந்த திராவிட கட்சிகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பி இவங்க பண்ணுற ஊழல், இந்த அட்டூழியங்கள், ரவுடிசம் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனசில் வச்சு யாருக்கு போட்டால் நம்ம தமிழ் பண்பாடும் சரி, நம்மளுடைய கலாச்சாரமும் சரி, வரலாறும் சரி அடுத்த சந்ததிக்கும் எதிர்காலத்துக்கும் போய் சேருமோ அவங்களுக்கு பார்த்து ஓட்டு போட்டு நம்மளும் சரி நம்ம நாட்டையும் சரி நல்லபடியாக வச்சுக்கிடணும். நன்றி.